என்னோட பிஸ்னஸ் கோச்சிங்காக அப்ரோச் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் எம்ப்ளாயீஸை ரீடைன் பண்ணவே முடியலைங்க, எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான சில காரணங்கள்லாம் இருக்குது. இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி நல்ல ஒரு எம்ப்ளாயீஸை வந்து ஹாப்பியாகவும் வச்சுக்கிறது, ரீடைனும் பண்ணுறது அப்படின்றதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும், நான் ரெக்ரூட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்க ஒரு கிளாரிட்டியோட அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அதாவது நான் எந்த ரோலுக்காக ரெக்ரூட் பண்ண போறேன், அந்த ரோலுக்கு என்ன மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்ற ஒரு லிஸ்டோட தான் நீங்க அதை ஆரம்பிக்கணுமே. ஸோ ரெக்ரூட் பண்றப்ப அந்த பேசிக் ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கா? எல்லாருமே வந்து ஃபுல்லி ட்ரெயின்டா வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் அட்லீஸ்ட் அந்த பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்து ஃபர்தரா நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் ஸ்கில்ஸ்ன்றதை தாண்டி ரொம்ப முக்கியமா நம்ம எதிர்பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கமிட்மெண்ட். அவங்க கமிட்டடா இருக்காங்களா, அவங்க க்ரோ ஆகணுன்ற ஒரு ஆசையோட இருக்காங்களா, இந்த 2 விஷயம் இருந்தாலே நீங்க அவங்கள நல்லா க்ரூம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அவங்கள ரெக்ரூட் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா அவங்களுக்கான ஒரு ரோல் கிளாரிட்டி, அவங்க வேலை என்ன, அவங்க டெய்லி செய்ய வேண்டியது, வாரத்தில் ஒரு தடவை செய்ய வேண்டியது, இல்லை மந்த்லி நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்ற ஒரு டாக்குமெண்டடாக அது இருக்கணும். சும்மா ஓரலாக வந்து இதுதாங்க உங்கள் வேலை, இது நீங்கள் செய்யணும், இது நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்மளும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம், அவங்களும் வந்து மிஸ்லீட் ஆகாமல் கரெக்டாக அவங்க வேலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க, இதாங்க உங்கள் வேலைன்றத ஒரு மேலோட்டமாக சொல்கிறாங்க, ஆனால் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதே இல்லை. இதுக்காக நீங்கள் வந்து பெரிய ஒரு ட்ரெயினரை ஹையர் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மேபி உங்களோட டீமே 2 பேர் 3 பேர் இருக்கிற டீமாக இருக்கலாம். உங்களுக்கே டைம் இருக்குது அப்படின்னா நீங்களே ட்ரெயின் பண்ணலாம். பட் உங்ககிட்ட ஒரு ட்ரைனிங் சிஸ்டம்ன்ற ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும். அதை நீங்களே கூட பண்ணலாம், பட் யூ நீட் டு ஹேவ் தட் ப்ரொசீஜர். ஸோ அப்போ அந்த ட்ரைனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள், அதாவது கரெக்டாக நம்ம கிளாரிட்டியோட டிசைட் பண்ணுறது, கரெக்டான பர்சனை ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கான ரோல் கிளாரிட்டி கொடுக்கறது அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து அந்த இனிஷியல் ஃபேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோவில் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கவர் பண்ணால் அவங்க உங்களோட ரீட்டன் ஆகி உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளர்றதுக்கு உங்கள் எம்ப்ளாயீஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் வேறு என்னெல்லாம் சில விஷயங்கள் நம்ம செய்யணுன்றது.